Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see about what is bill of exchange. So bill of exchange na enna அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம previous வீடியோல journal entry 8th problem வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ 9th problem போறதுக்கு முன்னாடி bill of exchange na என்ன அப்படிங்கறத ஸ்டூடண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 9, 10, 11, 12 அந்த 4 ப்ராப்ளம்லையும் இந்த bill of exchange ஓட என்ட்ரிஸ் வருது. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த என்ட்ரிஸ் வந்து உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். Let us get into the topic. First one, meaning of bill of exchange. So the bill of exchange is a written order or a document used primarily in international trade that binds one party to pay a sum of money to another party on demand or at a predetermined date. So bill of exchange na என்ன சொல்றாங்க? It is a written order. ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா என்னது? ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்கள யூ ஹாவ் டு பே திஸ் மணி, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது, அதுதான் ஆர்டர். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஒன்லி இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் தான் வந்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க? ஆன் டிமாண்ட் ஆர் அட் அ ப்ரீ டிட்டர்மைன்டு டேட். டிமாண்டுனா என்னது? ஒன்று அவங்க கேட்கும்போது கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ரீ டிட்டர்மைன்டு டேட், முன்னாடியே ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, மெச்சூரிட்டி டேட்டு. ஸோ அந்த டேட்டில் அந்த பில் அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஃபார் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, தென் பார்ட்டிஸ் இன்வால்வ்ட் இன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பார்ட்டிஸ் யாரெல்லாம் வந்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க? ஓகே, மெயின்லி தெர் ஆர் 3 பார்ட்டிஸ் இன்வால்வ்ட் இன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ட்ராயர், ட்ராயி, பேயி. ஓகே, ஸோ இந்த 3 பார்ட்டிஸ் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகிருக்கிறது. ஹூ இஸ் அ ட்ராயர்? ட்ராயர்னா யார்? ஒன் ஹூ ட்ராஸ் த பில். ஓகே, யார் இந்த பில்லை எழுதுகிறாங்களோ, ட்ராஸ் த பில் அப்படின்னா யார் இந்த பில்லை எழுதுகிறாங்களோ அவங்க தான் ட்ராயர். தட் இஸ் ஹீ இஸ் அ கிரெடிட்டார். ஓகே, ஸோ கிரெடிட்டார்னா யார்? கடன் கொடுக்குறவங்க. ஒன் ஹூ கிவ்ஸ் த பெனிஃபிட். ஓகே, வித்தவுட் ரிசீவிங் எனி திங். எதுவுமே வந்து கேஷை வந்து இமீடியட்டாக வாங்காமல் சேல்ஸ் பண்ணுறவங்க, அதுதான் வந்து அவர் தான் வந்து கிரெடிட்டார். ஓகே, ஸோ ட்ராயர் இஸ் த கிரெடிட்டார். தென் drawee. Who is a drawee? One who accepts the bill, that is debtor. He is the drawee. One who accepts the bill. அதாவது ட்ராயர் கொடுக்குற பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, ஐ வில் பே திஸ் மணி அப்படின்னு. ஸோ அக்செப்டன்ஸ் கொடுக்குறவர் தான் ட்ராயி. ஓகே, அவர் வந்து டெப்டர். ஒன் ஹூ ரிசீவ்ஸ் த பெனிஃபிட். ஒருத்தர் வந்து பெனிஃபிட்டை வாங்கிக்கிறவங்க, லோன் வாங்கிக்கிறவங்க, அவங்க தான் ட்ராயி, டெப்டர். ஸோ ட்ராயர் இஸ் அ கிரெடிட்டர், ட்ராயி இஸ் அ டெப்டர். அடுத்தது தேர்ட் பார்ட்டி. ஸோ தேர்ட் பார்ட்டி யார்? பேயி. பேயினா ஒன் ஹூ ரிசீவ்ஸ் த பேமெண்ட். யார் வந்து அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பேயி. ஓகே, ஸோ பேயி மேபி எய்தர் ட்ராயர் ஆர் தேர்ட் பார்ட்டி. அவர் வந்து ட்ராயராகவும் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாகவும் இருக்கலாம். அதாவது அந்த பில்லுக்கு சம்மந்தமில்லாத வேறு ஒரு பர்சன், ட்ராயராக இல்லாமல் வேறு ஒரு பர்சனாக இருக்கிறது தான் தேர்ட் பார்ட்டி. அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ட்ராயர் இஸ் அ கிரெடிட்டார், ட்ராயி இஸ் அ டெப்டார், பேயி is a either drawer or a third party. Okay, drawer na one who draws the bill, drawee one who accepts the bill, பேயி ஒன் ஹூ ரிசீவ்ஸ் த பேமெண்ட். யார் வந்து பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பேயி. ஓகேவா? ஸோ இந்த 3 பார்ட்டிஸ் தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகிருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஸ்பெசிமென் காப்பி ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? இது வந்து ஒரு காப்பியோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். மாடல், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட மாடல். இதில் என்னெல்லாம் வந்து இருக்கணும்னு போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து அமௌண்ட்டு 4 lakhs போட்டிருக்கிறாங்க. ரைட் சைடு வந்து நேம் ஆஃப் த சிட்டி, டேட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இங்கே ரைட் சைடு கார்னரில் ட்ராயர் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு, குணால் சிங் அப்படிங்கிறவர், அவர் தான்
ட்ராயர். இந்த சைடு லெஃப்ட் சைடு அக்செப்டட் அப்படின்னு போட்டு ராஜ் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ட்ராயி, அதாவது அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே, பில்லை எழுதுறவர் குணால் சிங், ட்ராஸ் த பில். அடுத்து அக்செப்ட் பண்ணுறவர் ராஜ், அவர் வந்து ட்ராயி. இங்கே ஏன் பேயின்னு போட்டிருக்கோம்? அங்கே வந்து போட்டிருக்காங்க பே டு மீ ஆர் டு மை ஆர்டர். ஓகே, ஒன்று என்கிட்ட நீங்கள் கொடுங்க. ட்ராயர் வந்து எழுதுறதுனால அவர் சொல்கிறாரு, ஒன்று இந்த அமௌண்ட்டை என்கிட்ட திருப்பி கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி நான் யாரை சொல்கிறேனோ பே டு மை ஆர்டர். அதனால தான் வந்து இது வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாக்குமெண்ட்டை. ஸோ பே டு மை ஆர்டர், நான் யாரை சொல்கிறேனோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை இந்த ட்ராயி வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் அங்கே வந்து பேயின்னு கொடுத்துருக்கேன். எய்தர் ட்ராயர் ஆர் அ தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காப்பி ஆஃப் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட ஃபீச்சர்ஸ். எது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? இட் இஸ் அ ரிட்டன் டாக்குமெண்ட். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டு, எழுதி சைன் போட போகிறாங்க ட்ராயரும் ட்ராயியும். ஆர்டர் டு பே எ சம் ஆஃப் மணி, இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்க போகிறாங்க. சைன்டு பை த ட்ராயர், ட்ராயரோட சிக்னேச்சர் இருக்கணும். அக்செப்டட் பை த ட்ராயி, ட்ராயியும் அக்செப்டன்ஸ் கொடுத்து சைன் பண்ணியிருக்கணும். தென் பியர்ஸ் ஸ்டாம்ப் ஆர் டிராஃப்டட் இன் ஸ்டாம்ப் பேப்பர், அதில் வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அதில் ட்ராயர் சைன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி ஸ்டாம்ப் பேப்பர்லேயே கூட இந்த டாக்குமெண்ட்டை எழுதிடலாம். தென் அமௌண்ட் இஸ் பெய்டு டு த ட்ராயர் ஆர் தேர்ட் பார்ட்டி, யாருக்கு வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ண போகிறாங்க, ட்ராயருக்கா தேர்ட் பார்ட்டிக்கா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் எழுதியிருக்கணும். தென் எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் எதெல்லாம் இருக்கணும்? இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். சேம் திங் இப்போது இதில் டேட் ஆஃப் ட்ராயிங், எப்போ வந்து அந்த பில்லை எழுதுறாரு அது. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, அதாவது அந்த டியூரேஷன், டைம் டியூரேஷன், எப்போ வந்து அந்த பில் அவர் வந்து திருப்பி கொடுக்கணும். அமௌண்ட் ஆஃப் த பில், ஸோ பில்லு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ட்ரா பண்ணியிருக்காங்க. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ட்ராயி, ட்ராயியோட நேம் அட்ரஸ் ஃபுல் டீட்டெயிலும் அங்கே எழுதியிருக்கணும். தென் ஸ்டாம்ப்பு, ஸ்டாம்ப் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். நேம் ஆஃப் த பேயி, யாருக்கு இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ண போகிறோம் அவருடைய நேமையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் சிக்னேச்சர் ஆஃப் த ட்ராயர், ஹூ ட்ராஸ் த பில், ஸோ இந்த பில்லை எழுதினவர் தான் ட்ராயர், அவர் வந்து அங்கே கீழே சைன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சி ஃபஸ்ட்டு இங்கே வந்து டேட் ஆஃப் ட்ராயிங், என்னைக்கு வந்து அந்த பில்லை எழுதுறாரு ட்ராயர், அந்த டேட் வந்து கொடுத்துருக்கணும். தென் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் டேட், அது இங்கே எழுதியிருக்கு. அடுத்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டி இங்கே எழுதியிருக்கோம் 2 months ஆஃப்டர் த டியூ டேட், 2 months ஆஃப்டர் த டேட்டு. ஸோ இந்த டேட் கொடுத்துருக்குறாங்கள 1 June அப்படின்னு, இதிலேருந்து 2 months கழித்து இந்த அமௌண்ட்டை அவர் திருப்பி கொடுக்கணும். யார்? ட்ராயி வந்து ட்ராயருக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அமௌண்ட். அமௌண்ட் வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் ஃபிகர்ஸில் எழுதியிருக்கணும் 4 lakhs அப்படின்னு நியூமரிக்கலில். அதுக்கப்புறம் இந்த பில்லோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சென்டென்ஸில் எழுதியிருக்கணும் 4 lakhs ஒன்லி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஸ்டாம்ப்பு, ஸ்டாம்ப்பு இங்கே ஒட்டியாச்சு. இதில் வந்து ட்ராயர் வந்து அக்ராஸ் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சைன் ஆஃப் த ட்ராயர், த குணால் சிங்கன்றவரோட சைனு. தென் சைன் ஆஃப் த ட்ராயி, ட்ராயியோட சைன் ராஜ்கிரண், அவரோட சைன் இங்கே போட்டாச்சு. அடுத்தது பேயியோட நேம் இங்கே தான் எழுதணும், பே டு மீ ஆர் டு மை ஆர்டர். ஸோ அப்போது அவருக்கு பே பண்ணணுமா, அதாவது குணால் சிங்க்கு ரிட்டர்ன் பண்ணணுமா, இல்லை குணால் சிங் வேறு யாராவது சொல்லி அவருக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த பார்ட்டியோட நேம், ஸோ அதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். இதுதான் எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். கண்டிப்பாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இருக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, டேட் ஆஃப் ட்ராயிங், டேட் ஆஃப் மெச்சூரிட்டி ரெண்டுமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அமௌண்ட்டு ஃபிகர்ஸ்லையும் இருக்கணும், வேர்ட்ஸ்லையும் எழுதியிருக்கணும். அடுத்தது வந்து ஸ்டாம்ப்பு, கண்டிப்பாக ஒன்று ஸ்டாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லாட்டி ஸ்டாம்ப் பேப்பரில் அவங்க எழுதியிருக்கணும். அடுத்து சைன் ஆஃப் த ட்ராயர், சைன் ஆஃப் த ட்ராயி, த நேம் ஆஃப் த பேயி. ஸோ இது எல்லாமே வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கிளியராக
மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், இப்போது இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகிருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு, ஸோ இங்கே இந்த 2 அக்கௌண்ட் இருக்குது, அதாவது ட்ராயருக்கு ஒன்று, ட்ராயிக்கு ஒன்று, 2 புக்லேயும் வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கில் என்ட்ரு பண்ணுவாங்க. அப்போது 2 அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது. என்னென்னா பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது கிரெடிட் சேல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, ஸோ பில்ஸ் ரிசீவபிள்னால் என்ன? இட் ரெஃபர்ஸ் டு பில்ஸ் ட்ரான், அதாவது ட்ராயருக்கு ரிலேட்டடானது. யார் பில்லை ட்ரான் பண்ணுறா? ட்ராயர் தான். ஸோ அவரோட புக்கில் எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரு பண்ணணும், அவர் தான் பில்ஸை ரிசீவ் பண்ண போகிறார். பில்லை எழுதுகிறாரு, ட்ராயி கிட்ட கொடுக்குறாரு, அவரை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லை யாரை திரும்ப வச்சுருக்க போகிறா? ட்ராயர் தான் வச்சுருக்க போகிறார். ஓகேவா? ஒன் ஹூ ட்ராஸ் த பில். ஸோ அவர் தான் இந்த பில்ஸ் ரிசீவபிள் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. தென் த பேமெண்ட் ஆர் விச் ஹேஸ் டு பி ரிசீவ்டு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, த அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த ட்ராயி. நெக்ஸ்ட், இப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? while in credit sales. கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணும்போது ட்ராயரு கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறாரு ட்ராயிக்கு. ஓகேவா? அப்போ இந்த பில்லை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது ஒரு கரண்ட் அசட்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. பில்ஸ் ரிசீவபிளை நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு என்ட்ரு பண்ணுறோம். ஈவன் தோ இட் இஸ் அன் அசட், இது வந்து ஒரு அசட்டாக இருந்தால் கூட த நேச்சர் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், இந்த பில்ஸ் ரிசீவபிளோட நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணணுன்னாலே நம்ம கோல்டன் ரூல்ஸை அப்ளை பண்ணுறோம். நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு பர்சனல், ரியல், நாமினல். ஓகேவா? இப்போ நம்ம அசட்டுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அசட்ஸ் எல்லாம் எந்த நேச்சரில் நம்ம காமிப்போம்? கரண்ட் அசட்ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸோ நம்ம காமிக்கிறது வந்து ரியல் அக்கௌண்ட்டில் காமிக்கிறோம். ஆனால் இந்த பில்ஸ் ரிசீவபிளை நம்ம ஒரு கரண்ட் அசட்ஸ்ன்னு சொன்னால் கூட இதனுடைய நேச்சர் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், அதாவது பில்ஸ் ரிசீவபிளை ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு நேச்சராக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன் இது வந்து அசட்டுன்னு சொல்கிறோம், ஏன் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம்? அதாவது இந்த பில்ஸ் வந்து ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுறது, எய்தர் கிரெடிட்டார் ஆர் டெப்டார். இந்த பில்லு யார் ப்ரிப்பேர் பண்ணுறா? கிரெடிட்டார் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. யார் வந்து அக்செப்ட் பண்ணுறா? டெப்டார் அக்செப்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போது இந்த பில் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இந்த நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் இஸ் அ கரண்ட் அசட், but nature of bills receivable is representative personal account because it represents a person. ஓகேவா? ஸோ நேச்சர் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல், இதை மறந்துடாதீங்க. ஸோ திஸ் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் கிரெடிட் சேல்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது? பில் ட்ரான். ஓகேவா? ஸோ பில் வந்து ட்ரான் பண்ணுறாரு ட்ராயர். ஓகே, ஸோ அதுக்கு என்ட்ரி ஃபார் பில், ஃபார் பில் ட்ரான். சி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராயீஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பில் எழுதும்போது அவர் பேரில் எழுதுறாரு, அதுக்கு ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுறாங்க. பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள், யார் வந்து அந்த பில்லை வந்து ரிசீவ் பண்ண போகிறா அமௌண்ட், அந்த பில்லில் ட்ராயர் தான் பில்ஸ் ரிசீவ் பண்ண போகிறாரு. அவர் தான் எழுதுறாரு, ட்ராயி கிட்ட கொடுக்குறாரு, ட்ராயி அக்செப்ட் பண்ணி அந்த பில்லு யார்கிட்ட இருக்குது? ட்ராயர் கிட்ட தான் இருக்குது. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் இஸ் அ டெபிட் பேலன்ஸ் டு ட்ராயீஸ் அக்கௌண்ட். ட்ராயி தான் கொடுக்குறாரு, ட்ராயி இஸ் த கிவர். இங்கே ட்ராயி யார்? ராஜ். ஓகேவா? ட்ராயர் வந்து குணால், ட்ராயி வந்து ராஜ். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ராஜ் அக்கௌண்ட். ஓகே, இது வந்து பில் ட்ரான் பண்ணுறதுக்கு. ஓகே, வென் த கேஷ் இஸ் செட்டில்டு பை த
ட்ராயி வந்து எப்போ கேஷை செட்டில் பண்ணுறாரோ அப்போ என்ன என்ட்ரி எழுதணும். அதாவது பில்ஸ் ஹானர்ட், பேங்க்கில் ஹானர் பண்ணியிருக்கலாம், இல்லை கேஷாக செட்டில் பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன என்ட்ரி? சி கேஷ், அதாவது கேஷாக செட்டில் பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பேங்க்கில் ஹானர் பண்ணாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பில்லை வந்து அவங்க செட்டில் பண்ணும்போது போடுற என்ட்ரி. இந்த என்ட்ரிஸ் எல்லாம் ட்ராயர்ஸோட புக்கில் என்ட்ரு பண்ணுறாரு. ஓகேவா? குணால் சிங், இப்போ நம்ம அந்த பில்லில் பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் பில்லில் குணால் சிங் தான் வந்து ட்ராயர். ஸோ அவரோட புக்கில் அவர் எப்படி வந்து என்ட்ரி போடுவார். ஓகேவா? ஸோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். அடுத்தது, இஃப் த பில் இஸ் டிஸானர்ட், அங்கே பேங்க்கில் வந்து இப்போ இந்த பில் வந்து டிஸானர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன என்ட்ரி? ட்ராயீஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். திருப்பி அந்த பில்லை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ராயிக்கிட்டே கொடுக்க போகிறோம். ஏன்னா அவரோட பில் வந்து டிஸானர் ஆயிடுச்சு, நமக்கு அமௌண்ட் வந்து திரும்ப வரலை. அப்போ டிஸானருக்கு என்ன என்ட்ரி வந்து எழுதணும்? ட்ராயிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இந்த 3 என்ட்ரிஸுமே நம்ம போட போகிறது ட்ராயர்ஸோட புக்கில். அதாவது கிரெடிட்டார் வந்து எப்படி வந்து அவரோட புக்கில் என்ட்ரி பண்ணுவார். ஓகேவா? ஸோ கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். பில் ட்ரான் பண்ணும்போது பில்ஸ் ரிசீவபிள் டு பில்ஸ் ரிசீவபிள் டு ட்ராயீஸ் அக்கௌண்ட். கேஷ் வந்து செட்டில் பண்ணும்போது கேஷ் ஆர் பேங்க் டு பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் டிஸானர் ஆகும்போது ட்ராயீஸ் டு பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பார்க்கலாம், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இன்னொரு பார்ட்டியோட புக்கில், இப்போ ட்ராயீஸோட புக்கில் இது எப்படி அஃபெக்ட் ஆகும்? ஓகேவா? பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது எப்போ வரப்போகுது? அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்போ நடக்கும் பில்ஸ் பேயபிள். ஓகேவா? நம்ம வந்து பே பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேசஸ் பேயபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பர்ச்சேசஸ் அப்படின்னா கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பில்ஸ் பேயபிள் வந்து நம்ம என்ட்ரியில் காமிக்கணும். அப்போ நம்ம ட்ராயி ஆகிடுவோம். ஸோ இட் இஸ் ரெஃபர் டு த பில் அக்செப்டட். ட்ராயி தானே பில் அக்செப்ட் பண்ணுறாங்க. பில் அக்செப்டட் வரும்போது தான் பில்ஸ் பேயபிள் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ த பேமெண்ட் ஃபார் த பில் ஹேஸ் டு பி கிவன். இப்போது பில்ஸ் பேயபிள் அப்படின்னா paying the amount. So pay பண்ண போகிறோம். It is a liability, current liability for the business. So businessக்கு இது ஒரு current liability. It is also representative personal account. ஓகேவா? representative personal account தான், because it represents a person. So இதுதான் வந்து பில்ஸ் பேயபிளோட நேச்சர். ஸோ பில்ஸ் பேயபிள் வந்து பில் அக்செப்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது. அடுத்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ அதுக்காக போடுறது பர்ச்சேசஸ் பேயபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் பேயபிள்ன்றத என்ட்ரியில் எழுத போகிறோம். இது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, இப்போது ட்ராயீஸோட புக்கில் அவர் எப்படி என்ட்ரி எழுதுவார்? ஓகேவா? ஸோ சி ஃபஸ்ட்டு ஒன் ஃபார் பில் அக்செப்டட். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? பில்லை அக்செப்ட் பண்ண போகிறாரு ட்ராயி. அப்போது அவரோட புக்கில் ட்ராயர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகே, இவரை ட்ராயர்ஸ் டு பில்ஸ் பேயபிள்னு போடுறாங்க. அடுத்து, இஃப் பேமெண்ட் இஸ் மேட் ஆர் ஹானர்ட். இப்போ நம்ம கேஷாக பே பண்ணுறோமா இல்லை பேங்க்கில் அதுதான் பில்லு ஹானர் ஆகுதா? ஸோ கேஷாக பே பண்ணால் பில்ஸ் பேயபிள் டு கேஷ். இஃப் இட் இஸ் ஹானர்ட் இன் பேங்க்கில் ஹானர் ஆச்சுன்னா பில்ஸ் பேயபிள் டு பேங்க். ஓகேவா? ஸோ இதுதான் என்ட்ரி. இஃப் த பில் டிஸானர்ட், இப்போ நம்ம கொடுத்த பில் வந்து டிஸானர் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி என்ட்ரி எழுத போகிறோம்? பில்ஸ் பேயபிள் டு ட்ராயர் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இஃப் த பில் இஸ் டிஸானர்ட் பில்ஸ் பேயபிள் டு ட்ராயர். ஸோ ட்ராயரோட புக்கில் நம்ம ட்ராயியோட நேம்ஸை எழுத போகிறோம். ட்ராயியோட புக்கில் ட்ராயரோட நேமை மென்ஷன் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ட்ராயர்ஸோட புக்கில் அவங்க என்ட்ரிஸ் போடுறாங்க. பில்ஸ் பேயபிள் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ்க்காக நம்ம பில்லை அக்செப்ட் பண்ணுறது, அதாவது நம்ம பேமெண்ட்டு கொடுக்கணும். அப்போ ட்ராயீஸோட புக்கில் எப்படி என்ட்ரிஸ் போடுவாங்க அப்படின்னு
பார்த்தாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமில் உள்ள ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் வரப்போகுது. ஓகே, தேங்க்யூ.